இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு போகும் பொழுது, உங்களை நான் அநாதிகளாக விட்டு செல்ல மாட்டேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அந்த மனிதன் அநாதையாக இருக்கிறான், ஆர்ஃபன், கைவிடப்பட்டவன், ஆதரவற்றவன். ஆனால் பரிசுத்தாவி இருக்கும் பொழுது நம்மை ராஜாவாக மாற்றுகிறார். பரலோகத்தின் அனுபவங்களை நமக்கு தருகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் எழுதிய வசனத்தில் 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. லார்ட், ஐ வாண்ட் டு see the Holy Spirit. I want to feel the Holy Spirit. I want to talk to the Holy Spirit. Lord Jesus, I need to have the fellowship of the Holy Spirit. பரிசுத்தாவியின் ஐக்கியம் வேண்டும். பரிசுத்தாவியானவரை சந்திக்க வேண்டும், உரையாட வேண்டும். ஒரு குழந்தையைப் போல் அவர் மடியில் தவழ வேண்டும். கர்த்தர் இந்த சிலாக்கியங்களை எங்களுக்கு தருவாராக. இதுவரைக்கும் ஆவியானவர் எங்களோடு பேசி சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தம். I just pray for the sprinkling of the blood of Jesus, the pleading of the blood of Jesus, and the bloodline shall be drawn around the church in the name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் let the blood be sprinkled in our conscious, subconscious, unconscious mind, filter through it and cleanse us so that we are acceptable to the Lord. கிறிஸ்து இயேசுவுக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படி ஆவியானவர் தாமே எங்களை சுத்திகரிப்பாராக. உடைய வசனமே சத்தியம், சத்தியம் எங்களை சுத்திகரிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. The title of the message is Operating in the Realm of the Unseen. காணப்படாத தளத்தில் செயல்படுவது எப்படி? 2 தளம் இருக்குது. ஒன்று காணப்படுகிற உலகம். நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க. இது காணப்படுகிற உலகம். காணப்படாத உலகம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஹெவன். 2 விதமான ப்ரேயர் இருக்குது. ஒன்று பூலோகத்திலிருந்து நம்ம மூளை சொல்கிறத ஜெபிக்கிறது. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, பரலோகத்திலிருந்து ஹெவன்லி பெர்ஸ்பெக்டிவில் எர்த்தை நோக்கி ஜெபிக்கிறதா ரியல் ப்ரேயர். தட் இஸ் கால் ப்ராஃபட்டிக் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ப்ராஃபட்டிக் ப்ரேயர் பண்ணால் அதுக்கு ஆல்மோஸ்ட் 100% ரிசல்ட் வரும். நேற்று என்னைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பார்த்தாங்க. நாளைக்கு நீங்கள் பேச முடியாதுங்க நிலையில் இருந்தேன். பட் காட் டுக் மீ டு பேசேஜில் பழைய காலத்துக்கு பாஸ்டரோட பார்த்தார். பழைய காலத்துக்கு டைம் கொண்டு போயிட்டு அங்கே எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தனோ அந்த இது எடுத்து கொண்டு தற்காலத்துக்கு கொண்டுட்டேன். காணப்படாத தளத்தில் செயல்படுதல். நம்ம எல்லாம் காணப்படுகிற தளத்தில் தான் செயல்படுறோம். நான் காணப்படாத தளத்தில் செயல்படுறதுனால எல்லாம் நான் கட்டளையிட காணப்படாத தளத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அவர் அநாதி வானங்களை படைத்தவர், தங்கச் சுரங்கங்களுக்கு அதிகாரி, கடலில் உள்ள மீன்களுக்கு சொந்தக்காரர், ஆப்பிரிக்க நாட்டு கிம்பர்லி டைமண்ட்ஸ் அவர் வச்சது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் மாறக்கூடியவைகள், காணப்படாதவைகள் மாறாதவைகள். அதை என்ன சொல்கிறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த வசனத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம்ங்கிறது, இந்த உபத்திரம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது தான் நீங்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆவியானவர் சொன்னார், யூ ஆர் ராங். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்,
காணப்படுகிறவைகளில் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்குன்னு தானே நீங்கள் சொல்லணும். நாங்கள் என்ன அப்படியா காணப்படாதவையாக நோக்கிட்டு இருக்கோம்? நமக்குன்னு எங்களையும் சேர்த்துட்டிங்களே. உங்களையும் ஏன் சேர்த்தேன்னா நீங்களும் காணப்படாத தளத்தில் செயல்பட வேண்டும். காணப்படுவது எது, காணப்படாதது எது என்று விளக்க விரும்புகிறேன். காணப்படுவது காலம் என்னும் சிறையில் அகப்பட்ட நமது சூழ்நிலை. இன்சூரன்ஸ் கம்பெனி டார்கெட் வைக்குது, ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. அது காலம் என்னும் சிறையில் அகப்பட்ட மனிதனின் சூழ்நிலை. எனக்கு பிரதர் டிஜிஎஸ் நல்லா தெரியும். நேற்று அவருடைய 8வது இறந்த தினம், 8 ஆண்டு முடிந்து போயிட்டு. அவருக்கு என்ன பேங்க்கில் அவர் மெரினா பீச் ஏத்தாப்பில் ஒரு பேங்க்கில் இருந்தார் மேனேஜராக. ஹாலிடே டைமில் பூரா நான் மெட்ராஸில் தான் இருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா அவர் காணப்படாத உலகில் செயல்பட்டவர். அடிக்கடி பரலோகத்துக்கு விசிட் பண்ணுவார். ஒரு தடவை சொன்னார், தம்பி நான் பரலோகத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் உட்கார்ந்து கிட்டார் வாசித்துட்டு பாடிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் நான் பேசினேன், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஜிம் ரீவ்ஸ், என் பேர் ஜிம் ரீவ்ஸ். நான் விமான விபத்தில் இறந்து போய் இங்கே ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். அந்த அனுபவம் முடிஞ்சோடனே இங்கிலீஷ் ப்ரோக்ராம் ரெக்கார்டிங்க்கு பிரதர் டிஜிஎஸ் வந்தோடனே கேட்டார், தம்பி உனக்கு ஜிம் ரீவ்ஸ் தெரியுமா அப்படின்னார். நான் சொன்னேன், ஜிம் ரீவ்ஸ் தெரியாதவங்க இருப்பாங்களா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னேன். அப்போது ஜிம் ரீவ்ஸ் ரெக்கார்டு வாங்கி அந்த பாட்டை போடு இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் அப்படின்னாரு. உடனே போய் ஜிம் ரீவ்ஸ் ரெக்கார்டு வாங்கிட்டு அந்த பாட்டை நான் போட்டேன். காணப்படாத உலகத்தில் பார்க்கலாம். எனக்கு அவர் சொன்ன நிறைய காரியங்கள், அவர் நான் பெங்களூரில் இருக்கும்போது வருவாங்க. என் ஃப்ரெண்டு காரை ஹையர் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டுக்குவோம். அவர் தான் ட்ரைவ் பண்ணுவார், ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவார், சேஃபாக ட்ரைவ் பண்ணுவார். முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே பரலோகத்தின் அனுபவங்களை பேசிக்கொண்டே போவார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அவர் போயிட்டார், பரலோகத்தில் இருக்கார். என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராம். காணப்படுவது காலம் என்னும் சிறையில் அகப்பட்ட நமது சூழ்நிலை. காணப்படாதது தேவனுடைய அரசின் குடிமக்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம். மேத்யூ 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் திருமுழுக்கினனின் நாட்களிலிருந்து பலவந்தம் பரலோக அரசை பரிபாலிக்கிறது, நடத்தி வருகிறது. விண்ணரசின் ஆற்றல் நிறைந்தவர்கள் அதை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு பலன் பெறுகிறார்கள். கிங்டம் ஆஃப் காடை வி ஹாவ் டு இன்வேட். 4 விதமான, இப்போ பாருங்கள், வல்லமை அப்படிங்கிறது தமிழில் ஒரு வார்த்தை தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் வல்லமைக்கு கிரேக்கத்தில் 4 சொற்கள் இருக்கிறது. 4 விதமான வல்லமைகள் இருக்கிறது. ஒன்று எக்ஸூசியா. எக்ஸூசியா மீன்ஸ் டெலிகேட்டட் இன்ஃப்ளூயன்ஸ். தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா அது எவ்வளோ அதிகாரமாக இருக்கும். எக்ஸூசியாங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கும் அதிகாரம். இது ஒன் கைண்ட் ஆஃப் பவர். அடுத்தது இஸ்கூஸ். இது எபேசியர் 1:19 இந்த வார்த்தை வருகிறது. இது மைட்டி பவர், அதை விட கொஞ்சம் பெரிய பவர், எக்ஸூசியாவை விட பெரிய பவர். கிரேட்டாஸ் அப்போஸ்தலர் 19:20 வருது. பிரச்சனைகளை மேற்கொள்ளும் வல்லமை. 4வது வல்லமை டுனாமிஸ், மார்க்கு 6:2 வல்லமையின் கிரியைகள். டுனாமிஸ் வல்லமையின் கிரியைகளை செய்யும். மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தாவே நாங்கள் தேவதூதரிலும் சின்னவங்களா? அப்புறம் ஏன் தேவதூதர்களை எங்களுக்கு பணிவிடையின் ஆவின்னு போட்டிருக்கீங்க? அவனை பிறப்பிலே தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினேன். பிறந்த உடனே குழந்தைக்கு அறிவு இருக்காது, பேசாது, சிரிக்கும், அட் த மோஸ்ட் அழும். இது 2 தான் தெரியும். ஆனால் நம்மளை ஆண்டவர் தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக மாற்றினார். ஆனால் விசுவாசத்தில் வளர்ந்து தேவதூதர்களை கட்டளை கொடுக்கும் அதிகாரத்துக்கு வந்தோம்.
நான் சொன்னேன், தேவதூதர்களை கட்டளை கொடுக்கணும்னா கொஞ்சம் மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னேன். நான் வந்து சொன்னேன், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லீகியோனுக்கு ஒத்த தேவதூதர்களை அனுப்பி வைப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தடவை பரமபிதாவே தேவதூதர்களை அனுப்பணுங்க அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். அது என் காலத்தில் அப்படி இருந்தது. நான் சிலுவையில் மரித்ததுக்கப்புறம் தேவதூதர்களை நீங்கள் நேரிடையாக கட்டளையிடலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 1 அதிகாரத்தில் போட்டிருக்கு. அப்போது நம்ம படைக்கப்பட்ட பொழுது தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக படைக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்ந்து பைபிள் படித்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஏறிட்டோம், தேவதூதர்கள் இறங்கிட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார், நம்மளை அவங்களுக்கு அந்த தேவதூதர்களை நமக்கு பணிவிடையின் ஆவிகள். பணிவிடையின் ஆவின்னு சொன்னால், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் வந்து அவன் வந்து வெயிட்டர், சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு மரியாதையாக கேட்குறோம். அதுதான் பணிவிடை. லட்சமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3 தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன நியாயம் தீர்க்க போகிறோம் தேவதூதர்களை? நான் கூப்பிட்ட போது தேவதூதர்கள் உடனே ஸ்மார்ட்டாக வந்தாங்களா, நான் சொன்னதை செஞ்சாங்களா, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் பலத்த சௌரியவான்கள். அதாவது நம்முடைய சிந்தனை நமக்குரியது, வாயினால் பேசிவிட்டால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தைன்னு எடுத்துக்கிறான். அப்போ என்ன, நம்ம தப்பாக ஏதாவது பேசிட்டோன்னு வச்சுக்கங்க, தேவதூதன் இதான் போல் இருக்கு இவன் ஆசை. நாம் பண்ணுற பிரசங்கத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இட் இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் sermon. Everything is a practical sermon which I have practiced and which I am telling you. நான் பரீட்சித்து பார்த்த, சோதித்து பார்த்த காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். காலம் என்பது 4ஆம் நாளில் படைக்கப்பட்டது. சீசன்ஸில் குறிக்கும்படி காலங்கள் படைக்கப்பட்டது. பரலோகத்தில் தேவதூதர்கள் வந்து 3 சட்டங்களை மேற்கொண்டவர்கள். They have overcome the law of time, they overcame the law of space, they overcame the law of matter. 3 லா ஹெவனில் கிடையாது, அந்த 3 லா எர்த்தில் உண்டு. மார்த்தா வாஸ் டைம் பவுண்ட், காலத்தை கட்டுப்பட்டா. சமைச்சு முடிக்கணும், நீங்கள் மரியாள் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, காலம் போகிறதே தெரில. அதே மாதிரி லாசரு மரண வேளையில் செத்து 4 நாள் ஆச்சு, பின்னால் போக முடியுமா அவங்களால அப்படின்ட்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் முதலாவது பிரேக் பண்ணது ஊழியத்தில் த லா ஆஃப் டைம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். தண்ணீரை திராட்சை செடி வேரில் ஊற்றி அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து அதை ஜூஸ் போட்டு கிரேப் ஜூஸ் வரும். ஜீசஸ் கம்ப்ரஸ் த டைம். அது வந்து லா ஆஃப் டைமை அவர் மேற்கொண்டார். 2வது, ஜீசஸ் ஓவர் கேம் த லா ஆஃப் ஸ்பேஸ். எந்த டாக்டர்கிட்டையாவது பேஷண்ட்டை கொண்டு போகாமல், என் பையன் வீட்டில் இருக்கான், அவனுக்கு காய்ச்சல் இருக்குது, மருந்து தாங்கன்னு சொன்னால் கொடுப்பாரா? பையனை கூப்பிட்டுவாங்க, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? தெர் இஸ் நோ ரிமோட் கண்ட்ரோல். இந்த டாக்டர் இருக்கார் தெரியும், அவர் எம்டி டாக்டர். ரிமோட் கண்ட்ரோல் ஹீலிங் கிடையாது. ஆனால் ஜீசஸ் அங்கே ஏரோதினுடைய அரசவையில் பிரான்ச்சில் வேலை பார்த்த ஒருத்தன், அவன் மகனுக்கு சோமில்லை, அவர் சொல்கிறார் போ 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 மகன் சோமர் சரியாக இருப்பேன். செஞ்சூரியன், 100க்கு அதிபதி, அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய வல்லமை தெரியும், இந்த 4 வல்லமை அவன் தெரியும். ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு தேவையில்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு நீண்ட ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். அவன் என்ன சொன்னான் செஞ்சூரியன்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஜெபம் பண்ண என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிடக்கூடாது, பெரிய ஜெபமாக பண்ணணும். 100 பேருக்கு அதிபதியான அவன் என்ன சொல்கிறான்? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நம்மனா கட்டாயம் வீட்டுக்கு வாங்க, நான் பெரிய அதிகாரி,
வீட்டுக்கு வர்றது, ஆண்டவர் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ரோட்டில் நின்றுட்டு அப்போ மகன் சோமா இருக்கான், வேலைக்காரன் சோமா இருக்கான்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள்? எது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? அவ்வளோ பெரியவர் சாகத்தானே கிடக்கான் வேலைக்காரன். ஒரு வாரத்தை சொன்னால் போதாதான். ஹி அண்டர்ஸ்டுட் த டைமென்ஷன் ஆஃப் ஃபெய்த். 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுன்னா நான் 2 வார்த்தை சொல்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் வித்தியாசம். என்னுடைய மைண்ட் திங்கிங் வந்து ஹீப்ரூ திங்கிங். I studied the language of Hebrew. I studied the culture of Hebrew people. Greek people, Western thinking வந்து linear thinking சொல்லுவாங்க. Hebrew thinking is circular thinking. Greek thinking is static. Hebrew thinking is dynamic. Greek thinking is analytical. Hebrew thinking is synthetical. Hebrew language is a very, very fantastic language. நமக்கு தமிழில் எப்படி இருக்குது? கடந்த காலம், தற்காலம், வருங்காலம். ஆனால் ஹீப்ரு கல்ச்சரில் எப்படி தெரியுமா? ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் ப்ரெசண்ட். அதனால தான் சண்டை போடுறதுக்கு முந்தே கானான் தேசத்தை உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு தந்தாரா? எல்லாத்தையுமே காலத்துக்கு முன்பாகவே செய்து முடிப்பவர் ஆண்டவர். எக்ஸ்பைரி டேட் 2013 போட்டிருக்கு, வாங்கிட்டு வருவீங்களா? அது மாதிரி தான் நம்முடைய நோய்களுக்கு ஆண்டவர் எக்ஸ்பைரி டேட்டை 2000 வருஷத்துக்கு முந்தி போட்டார். இந்த சத்தியத்தை, இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுது. 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் எக்ஸ்பைரி டேட் போட்டார்னு. ஆனால் அதை உண்மையிலேயே எக்ஸ்பைரி டேட் போட்டார்னு மருந்தெல்லாம் தூக்கி போட முடிஞ்சுதா? எங்கள் மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுற டாக்டர் அனுசியா அப்படின்னு மதுரையில் ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க MBBS DGO, டாக்டர் ஆஃப் கைனகாலஜி. 7/11/2013 டெஸ்ட் பண்ணதில் சிக்னிஃபிகண்ட் நேரோயிங் ஆஃப் கேரோடைடு ஆர்டரி. சிக்னிஃபிகண்ட் நேரோயிங் ஆஃப் கேரோடைடு ஆர்டரி. தட் மீன்ஸ் அயோட்டா வால் வழியாக போகிற ரத்தம் மூளைக்கு போகும். மூளைக்கு போகிறதும் அது தவிர கண்ணுக்கு போகும். அந்த குழாயில் பிளாக்குங்கிறது ஹார்ட்டில் மாத்திரம் வராது. அது மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வரலாம், காலுக்கு போகிற ரத்த குழாயில் வரலாம். அதனால் காலில் கேங்க்ரீனும் வரலாம். மெடிக்கல் சயின்ஸை டீச் பண்ண வரலன்னா அதனால் நிறுத்திக்கிறேன். அதனால் இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை 7/11/2013 டெஸ்ட் பண்ணதில் சிக்னிஃபிகண்ட் நேரோயிங் ஆஃப் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 இருக்குது, அதில் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இது 2003 எனக்கு தகராறு, மூளைக்கு ரத்தம் போகிறதுல பிரச்சனை. இப்போ என்னாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி என்னுடைய கை கால்கள்லாம் மறுத்து போச்சு. என்னைய ஹஸ்பண்டு ரஷ் பண்ணிட்டு போனார். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். இப்போ 10:30 மணிக்கு ஸ்கேன், MRI ஸ்கேன், அதுக்கப்புறம் 4D டிப்பர் ஸ்கேன் அதெல்லாம் பண்ண போகிறாங்க, டாப்லர் பண்ண போகிறாங்க. அதனால் எனக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முந்தி இருக்கு. அப்போ இப்போ 2 வருஷத்தில் என்ன இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கணும் அப்படின்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு சான்ஸ் உனக்கு கூப்பிடுன்னு. 2 வருஷத்தில் சொன்னதை, லார்ட் ஐ டேக் அனுசியா டு 4 இயர்ஸ் பேக். அந்த 4 இயர்ஸ் பேக்கு அவங்களுக்கு வந்து இரத்த குழாயில் சுருங்கலை, சரியாக இருந்தது, ரத்தம் ஒழுங்காக ஓடிட்டு இருந்தது. அவங்க 4-5 இயர்ஸ் பேக் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மதுரையில் கைனகாலஜிஸ்டாக. அதனால் இப்போ என்ன செய்யணும், அவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்லேயும் ஒன்றும் இல்லாமல் வரணும். எனக்கு ஒரு மாதிரி லெஃப்ட் சைடு ஆம் அந்த லெக்ல ஒரே நம்னஸ் வந்துருச்சு சார். அதனால நியூரோ சர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சேன். அது உடனே எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம் எடுத்தாங்க. அடுத்து வந்து இந்த இதுல ஹெட் போற வெர்டிபிரல் ஆர்டரி, கரோட்டிட் ஆர்டரி இல்ல ஏதாவது பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். MRI ஸ்கேன் at 10:30 PM and today எடுத்துட்டு பார்க்கணும். இல்லாட்டி பார்க்காம விட்டோம்னா எதுவும் எம்போனஸ் போய் பிரெயின்ல இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அதனால இப்ப உடனே எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. பிஜி எடுத்துட்டு வந்துட்டோம் சார். சார் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க சார், ரிப்போர்ட் நார்மலா இருக்கணும் எல்லாம். அவங்க சொன்னாங்க 10:30 மணிக்கு தான் டெஸ்ட்டுக்கு போகிறேன், 11:30 ஆகும், உங்களை கூப்பிட்டு
உடனே சொல்ல முடியாது, ஏன்னா ரிசல்ட் நாளைக்கு தான் வரும், நாளைக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2013 7/11/2013 கண்டிஷன் பேட். 15/2/2016 absolutely she is okay. ஹலோ சார் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சார். இஜி, எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம், டாப்ளர், பிரெயின், எம்ஆர்டி, எவ்ரிதிங் நார்மல் சார். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவ்வளவு நேரம் நியூமன் நேரவா இருந்தது, சிக்னிபிகன்ட்லி நேரோடு 2 years பேக். இப்போ வந்து நல்ல நியூமன் வைட்லி ஓப்பன், ஃப்ரீ ஃப்ளோ. இதுல டாப்ளர் ஸ்கேன்ல பிரெயின் நார்மல், என்கெஃபலோகிராம் நார்மல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாம் டோட்டலி நார்மல். முந்தி இருந்த கண்டிஷனும் போய் ஷி வாஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல். இதுக்கப்புறம் 2-3 பேர், ஒரு அம்மா வேலூர்லேருந்து இடுப்பு வலி தாங்க முடியாமல் எங்கள் அம்மா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மகன். அப்போ நான் சொன்னேன், அந்த அம்மாட்ட கொடுங்க. அந்த அம்மா காசு எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா, உடனே என்ன செய்தேன், அந்த அம்மாவையும் எவ்வளோ நாளாக இது இருக்குது, இது ஒரு 6 மாதமாக இருக்குது, 6 மாதத்துக்கு முந்தி கொண்டு போயிட்டு ஐ brought her பேக். இப்போ கேளுங்க அந்த அம்மாட்ட எப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வழியில் 90% போயிடுச்சு. ஃபார் திஸ் யூ ரிக்வயர் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் அ லா விச் இஸ் பிஃபோர் டைம், விச் இஸ் டியூரிங் டைம், விச் இஸ் ஆஃப்டர் டைம். காலத்துக்கு உட்படாதது விசுவாசம், சரியா? அதனால் அந்த விசுவாசத்தில் இருக்கணும். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், நம்ம விசுவாசம் 24 கேரட்டா அல்லது கலப்பட தங்கமா அப்படின்னு பார்ப்பார். ஆனால் ரியலாக இருந்து இட் வில் ஒர்க். இப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ உனக்கு தெரிஞ்சு வச்சுட்டேன் ரகசியம். இது முந்தையே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு ஹாட் வாட்டரை தூக்கிட்டு குளிக்க ரூம் போனபோது மேலே ஊற்றிக்கிச்சு, பொத்துட்டு அழுது ஒரே கத்து. உடனே அவங்க தங்கச்சி மும்பையிலேருந்து கூப்பிட்டு, என் தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப வலிக்குதான். ஆஸ்பத்திரி கூட போகாமல் எந்திரிக்க முடியாமல் இருக்கேன். ஐ செட் ஐ எம் ஜஸ்ட் taking her before she brought the water and poured it on herself. அதனால் அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டாவ, சரியாயிடுச்சு. இப்போ வந்து டைம் 1 மாதம் ஏர்ன் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்குது. நான் 1 மாதம் இந்த வயசில் எங்கே வேலைக்கு போவேன்? என் ரூமில் இருந்துகிட்டே, கர்த்தாவே இந்த மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும். எவ்வளோ சம்பளம் சொல்லுவேன் தெரியுமா? 4.5 லட்சம் வேணும். வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே 15க்கு 10 ரூமு, கதவை அடைச்சிட்டு 4.5 லட்சம் வேணும்னு ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தான் அனுப்புகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து வருது. கர்த்தர் சில வேளை யாரும் அனுப்பலைன்னா மல்டிப்ளை பண்ணுறார். திடீர்னு ஒரு கத்து 10,000 ரூபா நோட்டு பார்த்தேன். சரி, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு சால்வேஷன் டிவிக்கு, அதை வச்சுக்குவோன்னு மனம் போல் அதை நம்ம செலவழிக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யும். ஸோ காணப்படுவதை நாம் பார்த்து பயப்படுறோம். காணப்படுறது எது? நெஞ்சு வலி. காணப்படுறது எது? கண்ணு வலி. அது எங்கே இருக்கணும்? கண்ணில் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார்? சகலத்தையும் உன் கால்களுக்கு கீழாக்கினேன். இங்கே இருக்க வேண்டியது இல்லை, கால்களுக்கு கீழே இருக்க வேண்டியது இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு. அது நமக்கு வந்துன்னா கொஞ்சம் கஷ்டம், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பல சாட்சிகள் வெளியே வந்துருச்சுன்னா அப்போ நமக்கும் ஈஸியாகிடும். தீஸ் ஆர் ஆல் வண்டர்ஃபுல் திங்ஸ். ஹோலி ஸ்பிரிட்டோட டெய்லி பேசுகிறோம். யூ ஷுட் நோ அபவுட் யுவர் பாஸ்ட். ஹோலி ஸ்பிரிட்டோட டெய்லி பேசுகிறோம். அமெரிக்காவில் ஒரு ஸ்பீக்கர் வந்து சொன்னார், ஐ ஹேட் ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளாஷ், FLASH அப்படின்னார். ஆனால் அவர் ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளாஷ்னால் என்னென்னு விளக்கலை. அதனால் எனக்கும் இந்த ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளாஷ்னால் என்னென்னு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளாஷ்னால் சொல்லித்தாங்க. எலியா வந்து நாகமான யோர்தான் நதியில் 7 தடவை குளிக்கச் சொன்னது ஏன் யோர்தான் நதியை சொன்னார்? நாகமான் ஊரில் 2 நதி இருக்குது. அப்னா பர்பார்னு 2 நதி இருக்குது. உங்கள் ஊரில் போய் குளின்னு சொல்ல வேண்டியதானே?
ஏன் யோர்தானில் குளிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு தெரியலே என்ன, இதை விளக்குறது தான் ஃப்ளாஷ். ஐ வில் கிவ் யூ அ ஃப்ளாஷ் அப்படின்னு சொன்னார். அப்னா பர்பார் அப்படிங்கிற 2 வார்த்தையினுடைய ஹீப்ரு ரூட்டை பார்த்திங்கன்னா ஹியூமன் ஸ்கில், மனித திறமை, மனித எபிலிட்டி, ஹியூமன் எபிலிட்டி, அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம். அது சொன்னார், உங்கள் ஊரில் இருக்கிற நதி பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கலாம், ஆனால் அதில் எவ்வளோ கிருமி இருக்குன்னு உங்கள் கண்ணுக்கு தெரில, காணப்படாது, தெரில. அதனால் ஹியூமன் எபிலிட்டி, ஹியூமன் ஸ்கில் லெப்பரசியை சுகப்படுத்தாது. ஜார்டன், the meaning of the word Jordan is flowing from a higher level to lower level. ஹயார்டன், that means மேலேருந்து கீழே இறங்குறது. எப்ரோன் மலையில் யோர்தான் ஆரம்பிக்குது, அது போயிட்டு சவக்கடலில் போய் உழுது. 200 மைல் நீளம். உண்மையில் அதனுடைய லென்த்து 136 தான் இருக்கணும், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃப்ளோ பண்ண. அவன்கிட்ட சொன்னார், நாகமானே நீ ரொம்ப பெருமையாக இருக்க, நீ யோர்தானில் இறங்கணும், யோர்தானில் இறங்கணும். யூ ஹாவ் டு ஹம்பிள் யுவர் செல்ஃப், உன்னைய தாழ்த்தணும். அதனால் உங்கள் ஊர் நதியில் போய் குளின்னு சொல்லலை, ஹையர்லேருந்து கீழே இறங்குது அப்படின்னு சொன்னேன். ஐ டோல்ட் தி ஹோலி ஸ்பிரிட், கிவ் மீ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளாஷ். அப்போ என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனையும் கொடுத்து மல்டிப்ளை பண்ணி பேசினார். அது என்னது தெரியுமா? இட் இஸ் அ லா ஆஃப், இட் இஸ் பிரேக்கிங் த லா ஆஃப் மேட்டர். எல்லா பொருட்களும் அணுக்களினால் ஆனது. சில்வர், கோல்டு எல்லாம் அணுக்களில் ஆனது. கர்த்தரால் சில்வரை கோல்டாக மாற்ற முடியும். ஏன்? அந்த அணுக்களின் ஸ்ட்ரக்சரை டிஸ்மேண்டில் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டார்னா சில்வர் வில் பிகம் கோல்டு. ஓகே, ஐ ஹர்ட் சில்வர் பிகமிங் கோல்டு இன் தீஸ் டேஸ் மீட்டிங்ஸ். சாந்தான ஒரு சிஸ்டர் சென்னைப்பட்டினத்துலேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாஸ்டர், நான் ஒர்க் பண்ணுறேன், என் மினிஸ்ட்ரியே பெக்யூலியர் மினிஸ்ட்ரி, பிசாசுகளை துரத்துறது தான் என் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், காட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு கேனடா, கனடா நாட்டுக்கு உங்களை எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படின்னேன். அந்த லேடி இப்போ கனடா நாட்டுக்கு போவாங்க, வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்துட்டு போகலாம். யாரெல்லாம் தேவனோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இப்போ என்னிட லிங்க் ஆகிறாங்க. நேற்று ஒரு பாஸ்டர் வந்தார், என்னுடைய 3 ஹார்ட் வால்வும் அவுட், ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறேன். டாக்டர்ஸ் கேட்குறாங்க, நீ எப்படி உயிரோடு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. அவர் பஸ் ஏறி மனைவி 2 சின்ன பிள்ளைங்களோடு வந்துட்டார். சொன்னார், உங்கள்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் எல்லாமே சரியாயிரும், வாழ்வு புதுசாகிரும்னு சொன்னாங்க. நான் அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். அதாவது நித்தியத்தின் குழந்தை காலம், காலத்தினுடைய டைம் கேப்சியூல் ஹிஸ்ட்ரி. நம்ம விசுவாசிகள் என்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக மாறினோமோ அன்றைக்கே என்னாச்சு, நம்ம இந்த 3 லாவையும் உடைக்க முடியும். பொருள் என்னும் சட்டம் அதை மேற்கொண்டுட்டா we can make it to multiply. Several times when there is no petrol in the car, 5 அப்பம் 2 மீனை கூட்டின மாதிரி ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டு விடுங்கப்பா, இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இல்லை, எங்கே போவேன், நானும் செக் பண்ணல, வண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். பெட்ரோல் ஆண்டவர் போடுவேன். இதெல்லாம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேருந்து பொய் சொல்லணும்னு இல்லை, சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு சொல்லணும் இந்த வயசில். These are all realities. எலியாவுக்கு மாத்திரமா காக்கா, தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்லவே. உங்களுக்கு காசு இல்லைன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட காக்காயை கேட்கணும். அதுவும் மிடில் ஈஸ்ட் காக்கா வந்தால் நல்லது. I am peculiar in my faith. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த சமயத்தில் அவர்களுக்கு எல்லாம் அந்த அற்புதத்தை பார்த்தவுடன் இந்த அற்புதத்தை பற்றி, இந்த அற்புதம் செய்த நாதரை பற்றி நான் போய் இத்தனை பேருக்கு சொல்லுவேன் அவங்க நினச்சாங்களாம். நான் வந்திருக்கேன்,
5 அப்பம் 2 மீன் தான் எடுத்தார், ஆசீர்வதிச்சார், இத்தனை பேர் கொடுத்துருக்காரு. இதை போய் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லணும், எங்கள் மாமாவுக்கு சொல்லணும், எங்கள் அங்கிளுக்கு சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்களாம். இது ஃப்ளாஷ். நீங்கள் பைபிள் படிக்கும்போது இது நினச்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இது ஃப்ளாஷ். அப்போ என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் ஃப்ளாஷில் செகண்ட் பார்ட் என்ன சொன்னார் ஆண்டவர், அதுதான் பேதுருவே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு கரி நெருப்பு போட்டிருக்க அப்பமும் மீனும் அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். அப்பம் வேர்ட் ஆஃப் காட், மீன் ஆத்தும ஆதாயம். மீன்களை பிடிக்கிறவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார், மீன்களை பிடிக்கும் மக்களை மனிதனை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். அதை மாதிரி சீசர்களுக்கு நேசிக்கிறாயான்னு கேட்டு நேசிக்கிறேன் ஆண்டவரை, நேசிக்கிறேன் ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணி அவங்களுக்கு அப்பமும் மீனும் சாப்பிட்டதுனால தான் அந்த அப்பத்தை சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் ஒரு விசுவாசம் வந்தது. மீனை சாப்பிட்ட உடனே ஆத்தும பாரம் வந்தது. இட் இஸ் அ ஃப்ளாஷ், ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளாஷ். அப்பம் சாப்பிட்ட உடனே என்ன வந்தது? ஆண்டவருடைய வார்த்தை, நானே மெய்யான அப்பம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். அப்போ என்னச்சு தான், அதுக்கப்புறம் தான் இவன் இந்த அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்ட உடனே என்ன ஒரு வாஞ்சை வந்தது, நான் எல்லார்ட்டையும் போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை வந்தது. அந்த வாஞ்சை வரதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார், பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு நீ தான் பிரசங்கி. மறுதளிச்சவனியா பிரசங்கி? நானாக போடவே மாட்டேன். மறுதளிக்காதவனும் இவன் மறுதளிச்சிடுவானோன்னு பயப்படுவேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவனுக்கு அந்த அப்பத்தையும் மீனும் கொடுத்தோடனே அவன் அப்பாயின்ட் பண்ணான். யுவர் பெண்டகாஸ்டல் ப்ரீச்சர். அவனும் ப்ரீச் பண்ணி 3000 பேர் ரசிக்கப்பட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஃபெய்த் இஸ் த எபிலிட்டி ஆஃப் காட் டு சூப்பர் இம்போஸ் த இன்விசிபிள் இன் த விசிபிள். காணப்படாத பரலோகத்தின் ஒரு பொருளை காணப்படுகிற பூலோகத்தில் எந்த இடத்திலும் தேவனால் பதிக்க முடியும். இப்போ மேல்டனோடன்னு ஒருத்தர் இருக்கிறார் அமெரிக்காவில். அவர் இப்போ நம்ம ஊர்லேயும் டெலிவிஷனில் பேச போகிறார், தமிழில் மற்ற லாங்குவேஜில். அவர் என்ன செய்யணுமா, ஆப்ரேஷன் ஆகி எடுத்து போட்ட உறுப்புகள்லாம் திரும்பி வர வைக்கிற ஜெபிக்கிறவர். ஆப்ரேஷன் ஆகி உடல் உறுப்பு எடுத்துட்டாங்க, பிரஸ்ட் எடுத்துட்டாங்க, காலை எடுத்துட்டாங்க, அதை திருப்பி வர வைக்க முடியுமா? முடியுமா? முடியும்னு சொல்கிறவங்க நான் அடுத்த கேஸ் நான் தரேன், உங்கள் அட்ரஸை கொடுங்க. அவ்வளோ நம்ம சும்மா சொல்லி வைக்கிறோம் முடியும் அப்படின்னு சொல்லி வைப்போம். யார் கேட்குறா? யாத்திரை எல்லாரும் கூட்டமாக சொல்கிறோம். இட் இஸ் பாசிபிள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறத நம்ம உணரலை, நமக்கு தெரில. வி ஆர் இன் ப்ளே ஸ்கூல். பிள்ளைங்களை கொண்டு போய் ப்ளே ஸ்கூலில் விடுவாங்க. என்ன படிக்கிறான் பையன்? ப்ளே ஸ்கூல். ப்ளே ஸ்கூலில் என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் விளையாண்டு பால் கொடுத்துட்டு தூங்க போடுவாங்க. இதுதான் ப்ளே ஸ்கூல். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறது, நம்மெல்லாம் எங்கே இருக்கோம்? ப்ளே ஸ்கூல். நான் எவ்வளோ நேரம் படித்து 51 வருஷத்தில் எல்கேஜி சேர்ந்துருக்கேன். இன்னொரு ஃப்ளாஷ் கொடுத்தார். மேத்யூ 16:19 நினைக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த லா ஒரு பெரிய லா. இதை நம்ம புரிந்து கொள்ள, த லா ஆஃப் பைண்டிங் அண்ட் த லா ஆஃப் லூசிங், இதை நான் புரிந்து கொள்ள. நான் சொல்கிறேன், ஆண்டவரை எப்படி கட்டுறது, எப்படி லூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். எதை கட்டுறது, எப்படி லூஸ் பண்ணுறதுன்னு. கட்டுறது உன் வாயின் கயிற்றினால், வார்த்தைகளினால், விசுவாச வார்த்தை கயிறு, அதை வச்சு கட்டுறேன். அவர் சொன்னார், ஏஞ்சல்ஸில் 2 பிரிவு. ஒன்று ரெவலேஷன் சாப்டர் 12 verse 4. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. மொத்தம் ஏஞ்சல்ஸ் 10 to the power of 45. 1 போட்டு 0 போட்டு 45 0 போட்டால் அவ்வளோதான் ஏஞ்சலுடைய நம்பர், சரியா? ஆனால் அதில் 1/3 விழுந்துருச்சு, 2/3 பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ பைண்ட் பண்ணுறது 1/3 ஏஞ்சலை பைண்ட் பண்ணும்.
லூஸ் பண்ணுறது 2/3 ஏஞ்சல்ஸை லூஸ் பண்ணணும். அப்போது லூஸ் பண்ணுறது நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பிதாவே அனுப்புங்கன்னு. அது இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் காலத்தில். இப்போ நமக்கு தான் ரட்சிப்பை கொடுத்துட்டு நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள்னு சொன்னதுனால அவர் என்ன சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் எனக்கு 12 லேகியோன் தேவதூதர்களை அனுப்புவார்னு அவர் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அப்போ நம்ம ஏஞ்சல்ஸை கூப்பிடலாம். ஐ சீன் ஏஞ்சல்ஸ். இந்த சத்தியத்தை சொல்லிடாத. வறுமையை கட்டுகிறேன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் அது கயிறு கட்டாது. நீ வறுமையின் பிசாசை கட்டணும். நோயை கொண்டு வந்து உன் சரீரத்தில் வைக்கிற பிசாசுக்கு பேர் பைண்டிங் ஸ்பிரிட். அதாவது அந்த நோயின் பேரை சொல்லி பைண்டிங் ஸ்பிரிட்டை கட்டணும். கட்டவிழ்கிறது என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற வீழ்ந்து போகாத தேவதூதர்களை கட்டவிழ்க்கணும். நம்மளை கட்டவிழ்க்கிறத பற்றி சொன்னேன். இது இந்த மத்தேயு இந்த இதில் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பேதுருக்கு சொல்லியிருக்காரு. நான் ஆண்டவர் உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். உனக்கு சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. பேதுருக்கு தான் இது சொல்லியிருக்காரு, நமக்கு சொல்லலைன்னு நான் நினச்சது உண்டு. அப்புறம் தான் மத்தேயு 18:18 எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். முதல் வசனத்தில் உனக்குன்னு சொன்னார். இதில் நீங்கள்னா யார்? நீங்கள் தான். நீங்கள்னா நான் சொல்லுங்கள். நீங்கள்னா யார்? நான். என்ன செய்யணும்? வீழ்ந்து போன பிசாசின் கூட்டத்தை கட்ட வேண்டும். வீழ்ந்து போகாத தேவனோடு இருக்கும் பரலோகத்தின் ஏஞ்சல்ஸை ரிலீஸ் பண்ணணும். சும்மா ஒரு ஏஞ்சலை ரிலீஸ் பண்ணாதுங்க, 1 டஜன் ஏஞ்சலை ரிலீஸ் பண்ணுங்கள். வரட்டுமே, ஃப்ரீ தானே சர்வீஸு, பே பண்ண வேண்டாம் நீங்கள். ஸோ ஐ ரிலீஸ் த ஏஞ்சல்ஸ். Christian life is a wonderful life. People have not taught these things because they do not know these things. கர்த்தாவே, எங்களுக்கு இன்றைக்கி காலையில் சொன்ன சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசம் வளரட்டும். நாங்கள் பொல்லாத பிசாசுகளை கட்டவும், பரலோகத்தில் தேவதூதர்களில் 2 மடங்கு தேவதூதர்கள் விழாமல் இருக்கிறார், அவர்கள் உதவியை நாடவும், காலத்தில் பின்னோக்கியும் முன்னோக்கியும் செல்ல எங்களுக்கு கற்றுத்தாங்க. தென் லைஃப் வில் பிகம் வெரி ஈஸி. கர்த்தாவே, இங்கே ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். நம்முடைய பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், நம்முடைய ஜீவனை காக்கும் ஜீவ கண்கள், நம்முடைய பாதைகளை நோக்கும் தேவ கண்கள், அந்த அன்பரின் கண்களை நாம் விவரித்து பாடுவோம். என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பரின்
அழகு கண்கள் என் பாதை நோக்கும் தேவ கண்கள் என் அன்பரின் அழகு கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள். பூமி எங்கும் உலாவும் கண்கள் அதில் குடிகளை ஆராயும் கண்கள் பூமி எங்கும் உலாவும் கண்கள் அதில் குடிகளை ஆராயும் கண்கள் உறங்காது என்னை காக்கும் கண்கள் என் இனியரின் இனிய கண்கள் உறங்காது என்னை காக்கும் கண்கள் என் இனியரின் இனிய கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள். பாலினால் கழுவிய கண்கள் நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள் பாலினால் கழுவிய கண்கள் நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள் நதி ஓரம் தங்கும் புறா கண்கள் என் ராஜாவின் ராஜ கண்கள் நதி ஓரம் தங்கும் புறா கண்கள் என் ராஜாவின் ராஜ கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள். நீதியே பேசிடும் கண்கள் அனுதினம் என்னோடு உறவாடும் கண்கள் நீதியே பேசிடும் கண்கள் அனுதினம் என்னோடு உறவாடும் கண்கள் என் உயிரோடு கலந்த கண்கள் என் உயிரான இயேசுவின் கண்கள்
கலந்த கண்கள் என் உயிரான இயேசுவின் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதி இல்லாத நம் மத்தியிலே அவர் காத்தின பேரன்புதான் கிருபை. அந்த கிருபையை நினைத்து கிருபை கிருபை என்று என் உள்ளம் ஏங்குது. ராஜா கிருபை தாரும் இயேசு தெய்வமே என்று சொல்லி இரண்டாவது பாடலாக நாம் சேர்ந்து பாடுவோம். கிருபை கிருபை என்று கிருபை கிருபை என்ற உள்ளம் ஏங்குதே. கிருபை தாருமே கிருபை தாருமே இயேசு ராஜனே. கிருபை கிருபை என்று கிருபை கிருபை என்ற உள்ளம் ஏங்குதே. கிருபை தாருமே கிருபை தாருமே இயேசு ராஜனே. கடந்த காலங்களில் கண்ணின் மணியை போல் பாதுகாத்த தேவன் வரும் நாட்களிலும் நமக்கு வாழ்வு தந்து நடத்துகிறவர். அவரை நாம் வாழ்த்தி துதிப்போம். கடந்த காலங்களில் கண்ணின் மணி போல் காத்தி, கடந்த காலங்களில் கண்ணின் மணி போல் காத்தி, வரும் நாட்களிலும் நாதா வாழ்வு அளிப்பீரே. கிருபையாய் வாழ்வு அளிப்பீரே, வாழ்வு அளிப்பீரே. கிருபை கிருபை என்று கிருபை கிருபை என்ற உள்ளம் ஏங்குதே. கிருபை தாருமே கிருபை தாருமே இயேசு ராஜனே. கடின பாதைகளில் நம்மை விந்தையாய் அவர் நடத்தி வந்தார். வரும் காலங்களிலும் வெற்றி தந்து நம்மை நடத்துகிற தேவன். அவரை துதித்து போற்றுவோம். கடின பாதைகளில் விந்தையாய் என்னை நடத்தினே. கடின பாதைகளில் விந்தையாய் என்னை நடத்தினே. வரும் காலங்களில் நாதா வெற்றி தருவீரே. கிருபையாய் வெற்றி தருவீரே, வெற்றி தருவீரே. கிருபை கிருபை என்று கிருபை கிருபை என்ற உள்ளம் ஏங்குதே. கிருபை தாருமே கிருபை தாருமே இயேசு ராஜனே.
பாடுவோம். வடித்த கண்ணீர்களை அன்பு கூர்ந்து துடைத்தீர். வடித்த கண்ணீர்களை அன்பு கூர்ந்து துடைத்தீர். வரும் மாதங்களில் நாதா மகிழ்ச்சி கொடுப்பீரே, கிருபையாய் மகிழ்ச்சி கொடுப்பீரே, மகிழ்ச்சி கொடுப்பீரே. கிருபை கிருபை என்று கிருபை கிருபை என்ற உள்ளம் ஏங்குதே. கிருபை தாருமே, கிருபை தாருமே இயேசு ராஜனே. கிருபை கிருபை என்று கிருபை கிருபை என்ற உள்ளம் ஏங்குதே. கிருபை தாருமே, கிருபை தாருமே இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தத்தை குடித்து அப்பா உம்முடைய ரத்தம் ஜெயத்தை தருகிறதா இருக்கிறது. எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம், அதை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் என்று சொல்லி, ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய நேசரின் ரத்தம் ஜெயம், எங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தந்து எங்களை வழிநடத்தி செல்லுகிற ரத்தத்தை குறித்து நாம் பாடி துதிப்போம். கரங்களை உற்சாகமாய் தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். தூரத்தீடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்தீடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம்,
சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. ரிமல சந்தரமா, யெகோவா நிஸ்ஸியே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து கனப்படுத்துவோம். யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பம். அவர் அழகில் சிறந்த தேவன். அவர் இயேசு கிறிஸ்துவாய் நம் மத்தியில இருக்கிறார். அவரை உயர்த்தி இந்த காலை வேளையிலே துதித்து ஆராதிப்போம். சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. நீலி புஷ்பமே, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. நீலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே,
அல்லேலூயா 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 தேற்றரவாளனே அல்லேலூயா வெள்ளத்தின் ஆவியே அல்லேலூயா தேற்றரவாளனே அல்லேலூயா வெள்ளத்தின் ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா. அந்த உன்னத தேவனை உயர்த்தி அவர் உண்மை ராட்சன், அவர் அன்பின் தேவன், நம்மிலே எஜமானனாய் அவர் வீற்றிருக்கிறார். அவரை உயர்த்தி இந்த காலை வேளை துதிப்போம். தேவனே அல்லேலூயா உண்மை ராஜனே அல்லேலூயா உன்னத தேவனே அல்லேலூயா உண்மை ராஜனே அல்லேலூயா அன்பின் தேவனே அல்லேலூயா என் எஜமானனே அல்லேலூயா அன்பின் தேவனே அல்லேலூயா என் எஜமானனே அல்லேலூயா 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 உன்னத ராஜனே அல்லேலூயா உண்மை ராஜனே அல்லேலூயா உன்னத தேவனே அல்லேலூயா உண்மை ராஜனே அல்லேலூயா அன்பின் தேவனே அல்லேலூயா என் எஜமானனே அல்லேலூயா அன்பின் தேவனே அல்லேலூயா சங்கரமானனே அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மை தேடி இயேசு வந்தார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் இன்று நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய மகனாகும்படிக்கு நம்மளுக்கு ஒரு தருணத்தை அவர் கொடுத்த தேவன். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் புத்திர சுகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கனப்படுத்தி அவரை துதிப்போம். இந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த வாழ்வை மாற்றிவிட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். மலசந்தரமா நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த
எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அவர் ஆவி தருகிறார், தூய ஆவியை உங்களுக்கு தருகிறார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவியை இன்றைக்கு தருகிற தேவன் இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். அவருக்கு ஞானம் நிறைந்த தேவன். அந்த ஞானத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அந்த ஞானத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவரை துதித்து அவரை ஆராதிப்போம். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். அறிக்கை பண்ண போகிறோம். சுகமானேன், அவருடைய ரத்தத்தினால் நான் விடுதலையானேன். அவரே ரத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவன், அவர் சுகத்தை தருகிற தேவன். அந்த தேவனிடத்திலிருந்து நாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அறிக்கை பண்ணி சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகமானேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி வியாதி பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாவோம். சுகமானே, நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, 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 நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, கலமமா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட
கூட இருந்து நம்ம எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை விடுதலை பண்ணுகிற தேவன். இன்று அந்த விடுதலையின் நாயகன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் மத்தியிலே இருக்கிறார். அவர் அந்த நாளிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அசைவாடின தேவன் இன்று நம் ஆலயத்தில் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி உன்னுடைய குரலை உயர்த்து. கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே. அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே. சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷம் என்ன என்னை ரட்சிப்பா. முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்ன பொங்குதே. சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குது. நாங்கள் பாடும் பாடல் ஜீவனுள்ள பாடல். நாங்கள் பாடும் பாடல் துதி நிறைந்த பாடல். இந்த புது பாடல் கர்த்தர் தந்த பாடல். மீட்பர் கரம் உயர்த்தி பாடுவோம். அறிக்கை பண்ணுவோம். நாங்கள் பாடும் பாடல் ஜீவனுள்ள பாடல். நாங்கள் பாடும் பாடல் துதி நிறைந்த பாடல். இந்த புது பாடல் கர்த்தர் தந்த பாடல். மீட்பர் கரம் பிடித்து பாடுவோம். பாடு அல்லேலூயா. பாடு அல்லேலூயா. பாடு அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷம். மகிமை அல்லேலூயா. மகிமை அல்லேலூயா. மகிமை அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷம். துதி அல்லேலூயா. துதி அல்லேலூயா. துதி அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷம். துதி அல்லேலூயா. துதி அல்லேலூயா. துதி அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷம். திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. சொல்லுமா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க சந்த உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க ரிமல சந்திர வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர். உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் தகப்பனே. இதனால் அவரிடத்தில் அர்ப்பணித்து சொல்வோம். உம்முடைய சித்தம் செய்கிறவளா எங்களை மாற்றும் ஐயா. உம்முடைய சித்தம் செய்கிறவளா எங்களை மாற்றும் என்று சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணிப்போம்.
செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதாரிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதாரிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 வல்லமை தேவை. அவருடைய வல்லமை நாளைகளை நிரப்பும். அப்பா, அன்று அப்போஸ்தலர்களை மேல் இறங்கின தேவன் பெந்தெகோஸ்தே நாள் என்று வந்தபோது அந்த நாளிலே மேல் வீட்டறையில இறங்கினது போல இந்த நாளிலே எங்களுடைய சபையிலே அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக என்று சொல்லி தகப்பனை இடத்தில் கேட்போம். இந்த நாளிலே கர்த்தர் என்று உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். அவரிடத்துல உங்களை அர்ப்பணிப்போம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. கேட்போமா? இன்று தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான இலக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் வரம். வல்லமையாக இறங்கி புதிய வரத்தை கட்டளையிடுகிறார். ஒளிநீரும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. The anointing flowing through the spirit. நவமான பாஷையிலே பேசி அவரை மகிமைப்படுத்துவோம். நாளை கர்த்தர் இந்த நாளை இறங்குகிறார். ஒளிநீரும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. நீ வல்லக்கரமாய் இன்று தேவை தேவா. நீ மல சந்தரமல கூரமம சந்தரி மல கூரமம ரீகதரலபோ சந்தரி மல கரம ரீபமல கூரம. ஒளிந்திடும் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, மல கூரமம சந்தர குலமர. உன்னை எடுத்து பயன்படுத்துகிற நேரம், உன்னை எடுத்து பயன்படுத்துகிற நேரம். ரீகலம சந்தர கூரமம சந்தர. அப்பத்திலே உன்னை சித்தத்தை அர்ப்பணி. ஓ ரீபமமம சந்தர பலபரம கூரமமம ரீரரபல சகரபல ரீபமமரபல சந்தர கூரமம ரீபமம சிமரபல கரம. ஆமென். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவருடைய மகிமை, அவர் உயர்ந்த தேவன், சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அவரை போல் வேறு தேவன் இல்லை. நம்மை நேசிக்க, நம்மேல் அன்பு செலுத்த, நம்மை ஆதரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மத்தில் அசைவாடுகிற தேவன். நீரே எங்கள் தந்தை, நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்கள் ஆவியானவர் என்று சொல்லி உம் நாமம் தேனிலும் மதுரம் ஐயா. சொல்ல சொல்ல அது இனிக்குதையரா.
அடோனாய் நீர் எங்கள் தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்தி துதிப்போம். உம் நாமம் தேடிடும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உம் நாமம் தேடிடும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே எங்கள் இயேசுவே, ஆவியானவரே, தந்தையே எங்கள் இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை மனசு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லையோ உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல்லையோ உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. மேசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே. மேசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே. தந்தையே தந்தையே எங்கள் இயேசுவே, மமலசந்தரமா ஆவியானவரே. தந்தையே எங்கள் இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை பரமசந்தரமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை பரமசந்தரமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே.
பாத்திரரே 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 பாத்திரரே
ஆதியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசுயா
இயேசையா அன்பொன்று பெரிதையா. காணப்படுகிற காட்சிகளெல்லாம் அனித்தியமானவைகள். காணப்படுகிற இந்த உலகம் அனித்தியமானது. காணப்படுகிற உன் வியாதி மறைந்து போகக்கூடியது. காணப்படுகிற உன் கண்ணீர், உன் வேதனை நின்று போகக்கூடியது. காணப்படுகிற பெரும் சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து போவதற்குத்தான். காணப்படுகிற ஏதோ தேவை அவை மறைந்து போவதற்குத்தான். நின்று போன தடை அது திறக்கப்படுவதற்குத்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபிரேயன் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற விசுவாசம் காலம் என்னும் சட்டத்தை புறந்தள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலத்தை வென்றவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, தேவாதி தேவனே, உன்னதரே, பரிசுத்தரே, மாறாதவரே, மகிமை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதுகாரம் எங்கள் மத்தியில் உலாவி வந்தவரே, ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டவரே, போஷித்தவரே, அபிஷேகித்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இதோ ஆண்டவரை தொட்டவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை போஷித்து வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, நிறைத்து அனுப்புகிறவரே, எங்களை நிறைத்து அனுப்புகிறவரே. இந்த ஆராதனையை கர்த்தாவே இதோ எங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாக, உகந்த ஆராதனையாக மாற்றி கொடுத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இதோ இந்த உலகத்தில் காண்கிற எல்லாம் மாறி போகும், இவை எல்லாம் அனித்தியமானவைகள் ஆண்டவரே. காணாத பரலோகமே நித்தியம், காணாத பரலோகமே பேரின்பம், மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அங்கே இருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆழத்திலிருந்து கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பொக்கிஷ சாலை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் பலகனை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி இருக்கிறோம், புகழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாய் இறங்கி வந்து எங்களுக்கு பணிவிடை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இதோ ஆண்டவரே, காலம் என்னும் சட்டம் எங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் வந்தாலும் காலத்தை வென்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்தில் காலத்தை வென்றார். காலத்தை வென்று தனது முதலாவது அடையாளத்தை, அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ ஆண்டவரே, கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் குடும்பத்தில் வந்து எங்களை இதோ கட்டி போடுகிறது. இந்த உலகத்தில் காலம் எங்களை கட்டி போடுகிறது. முன்னேற விடாதபடி காலம் எங்களை கடத்துகிறது. இதோ இன்றைக்கு, நாளைக்கு, அடுத்த வாரத்திலே, அடுத்த மாதத்திலே என்று சொல்லி காலமானது எங்களை பின்னோக்கி இழுத்தாலும் ஆண்டவரே, காலத்தை வென்றவர் நீர் ஆண்டவரே. நீரே காலத்தை வென்ற தேவன், நீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து நாங்கள் கர்த்தாவே உம்மை துதிக்கிற பொழுது, விசுவாசத்திலே நாங்கள் பலப்படுகிற பொழுது, காலம் என்னும் சட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே உடைந்து போறக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இதோ காணப்படாத நித்தியத்தை நோக்கினவளாக, காணப்படாத பரலோகத்தில் இருந்த அந்த சுகத்தை அவள் தொட்டவளாக, இயேசுவின் அவளுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் காலம் என்னும் சட்டம் 38 வருஷமாக அவள் பட்ட பாடு, அந்த காலமெல்லாம் கடந்து போனதே. அதை போல ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய நீரல்லவா ஆண்டவரே, காலத்தை புறந்தள்ளுகிறவர். உம்முடைய நாமத்தில் கர்த்தாவே, விசுவாசம் இன்றைக்கு பெறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் அல்ல, எங்கள் தேவைகள் அல்ல கர்த்தாவே, எங்கள் எதிர்கால திட்டங்கள்ல, எங்களுடைய பிள்ளைகள கல்வியில, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில, எல்லா இடங்களிலும் உடைய விசுவாசம் இதோ பொங்கி பெருகி வழிந்து ஓடட்டும் நீரோடையாக, பெருங்காற்றாக கர்த்தாவே. விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை பெருக்குகிறோம், விசுவாசத்தை பெருக்குகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்த ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்ல, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள்ல கர்த்தாவே, தேவைகளுக்காக ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடித்து கர்த்தாவே, கண்ணீர் எல்லாம் வற்றி போனதோ, விசுவாசம் பெருகட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவர் விசுவாசத்தை பெருக்குவார். விசுவாசம் பெருகிற பொழுது காலம்
காலம் கடந்து போகும், காலம் உங்களை விட்டு நீங்கி போகும். இதோ வருகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போனாலும் விசுவாசத்தின் தகப்பன் அவர் முடித்து கொடுப்பார். அவர் ஆசீர்வாதத்தினாலே உங்கள் முடிசூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வாதத்தாய் பெற்றாலே ஒளிக உம்மை விடேன் என்று பற்றி கொண்டதை போல நீங்கள் பற்றி கொள்ளுகிற பொழுது விசுவாசம் உங்களுக்குள்ளாக பரிபூரணப்படும். அது உங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியும். அது உங்களுக்குள்ளாக ஆளுகை செய்யும். அது உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், மைட்டி ஃபாதர், வண்டர்ஃபுல் ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை மகிமையுள்ள ஆராதனையாக கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தை எங்களுக்கு புதிய உற்சாகத்தை, புதிய தெம்பை, ஹல்லேலூயா, விசுவாசத்தை இன்னும் அது கிளறி விட்டு இதோ கொழுந்து விட்டு எரிய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எரிய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ எல்லாவற்றையும் கடந்த தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெரிய சமுத்திரத்தை கடந்து போக பண்ணின தேவன். எங்களுக்கு உண்டான இந்த லேசான உபத்திரவம் எம்மாத்திரம் ஆண்டவரே, விசுவாசத்தை கொண்டு நாங்கள் அதை கடந்து செல்ல இதோ இந்த நிமிஷத்துல, இந்த வேளையில, இந்த நொடியில இதோ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்து துவக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து சொல்வோம். ஆரம்பித்து விட்டோம், எப்படி முடிப்போம் என்று ஏங்குகிற சகோதரனை, சகோதரியே, கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. கர்த்தரிடத்திலே திரும்புகிற பொழுது அவரே எல்லாவற்றையும் முடிக்கிறவர். விசுவாசத்தை துவங்கி அவை முடிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் அவரே. அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைத்து சமூகத்து அப்பங்களினால நீர் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிறைத்து அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சகலத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். சகல சம்பூர்ணத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் முத்தமிட்டு கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி, இந்த ஆராதனையை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி, எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்தி இயேசு ரட்சகர் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.